கண்டியான போராட்டமா? ஆனா அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணும் புரியவே இல்லை. ஏன்னா அங்க மனுஷங்களுக்கு போராடியே அவங்களுக்கே நீதி கிடையாது. நாய்க்காண்டி போராட மட்டும் உங்களுக்கு தந்துருவாங்களா என்ன? ஆக்டர், சீரியல் ஆக்டர்ஸ், ஃபுல் ஆக்டர்ஸே போராடுறாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு தாண்டா நாயோட பாதுகாப்பு தெரியும். ஏன்னா எல்லா வேலையும் வேலைக்கு போறாங்க, எல்லாம் செய்றாங்க. அவங்களுக்கு ஃபுல்லா பாதுகாப்பு கொடுக்கறது எல்லாமே நாய் தான். இங்க மொத்தமே 70% தான் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு. அதுல 50% நாய் தான் பாதுகாப்பு கொடுக்கு. இது 20% தான் கவர்மெண்ட் நீங்க கொடுக்கீங்க. நாய் இருக்க போய் தான் எங்க போயிட்டு வந்து ஒரு 10 மணி பிறகு வராங்கன்னா நாய் தான் பாதுகாப்பு கொடுக்கு. அந்த நாயை ஃபுல்லு கொண்டுட்டு ஏன்னா ரேபிஸ் வராம சின்ன பிள்ளைலாம் கடிக்கும், அதனால கொல்ல போறோம். சரி 2 நாய் கடிச்சதுனால 2 நாய்க்கு ரேபிஸ் இருக்கிறதுனால எல்லா நாயும் கொண்டுருவோம். சரி தெரியல எல்லாத்தையும் கொள்வோம், எல்லா நாயும் கொண்டுருவோம்னு சொல்றேன். இந்த பெருவை பாலியல் தொல்லை எத்தனை பேர் கொள்ளலாம்? நீங்க என்ன செய்யணும்? மொத்த விடையை அள்ளிட்டு கொண்டு போய் கொல்லணும். அப்படி ஏன் கொல்ல மாட்டீங்க? ஏன்னா நாய் வந்து ஓங்கும். அதுக்கு என்ன பேச தெரியுமா? அதுக்கு போராட ஆள் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த பேரோட ஏதாவது செஞ்சா போராடுவாங்க. அதனால இந்த பேரை விட்டுட்டு அதை கொள்ளுதாங்க. கொல்ல வேண்டியதை கொள்ளாம நாயை கொள்ளாங்கடா. அதான் நன்றி உள்ள ஜீவனே நாய் தான். அதை கொல்லதுக்கு அப்ப மொத்தத்தை அள்ளி கொண்டு போய்